அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முகமது ரஃபீக் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களின் கன்னத்தில் அறைந்தார்களா, அந்த புகாரியில் வரக்கூடிய செய்தி சரியான செய்தியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அது சரியில்லாத செய்தி. என்ற நபிமார்களுடைய பண்புகள் என்ன, வானவர்களுடைய கேரக்டர் என்ன, அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, அது மூணையும் நம்ம என்ன செஞ்சோம், விரிவாக விளக்கி நம்ம என்ன செஞ்சிருந்தோம், ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருந்தோம். 11 நிமிஷம் கொண்ட ஒரு ஆடியோ போட்டிருந்தோம். அந்த ஆடியோவை சில தளங்களில் என்ன செஞ்சிருக்காங்க, சகோதரர் ரஃபீக் அவங்க போட்டிருக்கிறாங்க. அதுக்கு அந்த தளத்தில் பயணித்த சாவுல் ஹமீது என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம சொன்ன செய்தி சரியில்லை, இவருக்கு ஃபிக்ஹ் உசூல் தெரியல, ஹதீஸ் உசூல் தெரியல அப்படிங்கிற மாதிரியான சில வாதங்களையும் வேறு சில செய்திகளையும், அதாவது குறிப்பாக அந்த ஹதீஸ் சம்பந்தமாக வரக்கூடிய அந்த செய்திகளையும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதில் நம்ம சொல்லாத சில செய்திகளையும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போஸ்ட் மேனுன்னு சொன்னோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நம்மளும் சரி, நம்மளுடைய அறிஞர்கள் யாருமே என்ன செய்யலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போஸ்ட் மேன் என்று சொல்லலை. அதுக்குண்டான அவர் ஆதாரத்தை என்ன செய்யணும், ஆடியோ வடிவிலையோ அல்லது நம்ம எழுதின கிதாபுகள்ல இருந்து என்ன செய்யணும், எழுதின புஸ்தகங்கள்ல இருந்து அதற்குண்டான சான்றுகள் என்ன செய்யணும் காட்டணும். அதை அவரா என்ன செய்யறாரு, வாயில வந்ததை விட்டடிக்கிறாரு. இப்படி ஒரு சுன்னத்து போலி சுன்னத்து ஜமாத்தினர் என்ன செஞ்சாங்க, ஆரம்ப கட்டத்துல பரப்பி விட்டாங்க. அந்த ஒரு செய்தியை மையமாக வச்சு இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு செய்தியை சொல்றாரு. அடுத்து வானவர்களுடைய பணி என்ன அப்படிங்கிறது சம்பந்தமா நம்ம சொல்லியிருந்தோம். அல்லாஹ் ஏவியதுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். இது குர்ஆன் வசனமா இல்லையா, குர்ஆன்ல இருக்கிறது. அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். எந்த அல்லாஹ் அனுப்பிய பணியில எந்த ஒரு குறைவும் செய்ய மாட்டார்கள். எந்த பணிக்காக அல்லாஹ் எந்த வானவரை அனுப்பினாலும் சரி, அந்த வானவர்கள் அந்த பணியை முழுமையாக என்ன செஞ்சிருவாங்க, செய்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ரெண்டாவது இதுல குறிப்பா இவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன, இவர் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யறாருன்னா, இது புகாரில வருது, அகமதுல வருது, முஸ்லீம்ல வருது, இத்தனை ஹதீஸ் கிதாபுகள்ல ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வழியாக வருத, இந்த செய்தியை மறுக்கிறாங்க. இதுல மலக்கு என்று தெரிஞ்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடிச்சிருப்பாங்களா, அடிச்சிருக்க மாட்டாங்க, இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு அல்லது மிஸ் கம்யூனிகேஷனா இருக்கு அப்படிங்கிறது என்ன செய்யறாரு, ஒரு உளர்றாரு. அது மாதிரி சொல்லுவதை தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட மலக்குல் மௌத் சொன்னதை தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை மலக்கு மேல ஒரு குறையாக குற்றச்சாட்டா வைக்கிறாரு. ரெண்டாவது, மரணத்தை விரும்பாதவர் அப்படின்ட்டு அந்த ஹதீஸ்ல எங்க வருது இப்படின்னு சில வாதங்களையும் கேள்விகளையும் என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. நம்ம அவருக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, இவர் நம்ம ஹதீஸை சும்மா சொல்லியிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறாரே ஒழிய இந்த ஹதீஸை ஒருக்கா கூட முழுசா அவர் படிச்சதில்லை. அந்த ஹதீஸ்ல என்ன வாசகம் வருது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அது என்ன கட்டளைகள், என்ன உத்தரவு வருது, அது எப்படி மாற்றமாக நடக்கப்படுகிறது, அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரியாக்ஷனாக என்ன சொல்லப்படுது, இந்த செய்தி சரியான செய்தி இல்லை, இருந்தாலும் இந்த செய்தியில சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம தெளிவாகவே என்ன செஞ்சுருவோம். முஸ்லீம்ல வரக்கூடிய அந்த ஹதீஸ் நம்பர் என்ன அப்படின்னா, இது தமிழ்ல ரஹ்மத் டெஸ்ட்ல வெளியிட்டிருக்காங்கல்ல, அந்த ஹதீஸ் அரபியில உள்ள அந்த நம்பர் வித்தியாசப்படும். 4730வது ஹதீஸாக சஹீஹ் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி என்ன வருது அப்படின்னா, அதுல எல்லா ஹதீஸையும் நம்ம சொல்லிடுவோம். புகாரில வரக்கூடிய ஹதீஸையும் நம்ம என்ன செஞ்சிருவோம் சொல்லிடுவோம். இதுல ஹம்மாம் பின் முனப்பிஹ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கூறியதாவது, இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடமிருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் எமக்கு அறிவித்த ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளராக யார் தான் வர்றது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க தான் வர்றாங்க. அவற்றில் பின்வரும் ஹதீஸும் ஒன்றாகும் என்று சொல்லி அந்த செய்தி சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மலக்குல் மௌத், அதாவது மலக்குல் மௌத்ல உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர், உயிரை எடுத்து செல்லக்கூடிய வானவர், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் உங்கள் இறைவன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மலக்குல் மௌத் சொல்லக்கூடிய விஷயமே என்ன, உங்கள் இறைவன் உங்கள் உயிரை எடுத்து வருமாறு உத்தரவிட்டுள்ளான், அவனது உத்தரவுக்கு பணியுங்கள் என்று கூறினார். யார் கூறுறது, வானவர் என்ன செய்றாரு, இறைவன் உங்க உயிரை கைப்பற்றிட்டு வர்றதுக்கு சொல்லியிருக்கிறான், உங்களுடைய இறைவனுடைய உத்தரவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, பணிங்க, கட்டுப்படுங்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே கோவப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா, அவரை முகத்துல ஓங்கி ஒரு ஆராய்ச்சி கண்ணை பெயர்த்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி தான் முஸ்லீம்ல வருது. உங்களுடைய இறைவனுடைய உத்தரவுக்கு பணியுங்கள் என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வானவரை ஓங்கி அரைஞ்சிருக்கிறாங்க. கண்ணு வெளியே பிதுங்குற அளவுக்கு, கண்ணு வெளியே தெரிச்சு ஓடுற அளவுக்கு என்ன செய்யிருக்கிறாங்க, அரைந்தார்கள், பெயர்த்து விட்டார்கள் வருது. வேற சில கருத்துல கண்ணு பிதுங்கிருச்சு அப்படின்ட்டு என்ன செய்து வருது. அப்ப சொல்லப்பட்ட செய்தி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மலக்குல் மௌத் சொன்னது என்ன, உங்கள் இறைவன் உயிரை, மலக்குல் மௌத் வர்றது எதுக்கு வருவாரு, உயிரை எடுக்கத்தான் வருவார். அவருக்கு அந்த பணி மட்டும்தான் பணி, வேற எந்த ஒரு பணியும் கிடையாது. அந்த வானவருக்கு வேற எந்த பணியும் கிடையாது, உயிரை எடுத்து செல்வது மட்டும்தான் அவங்களுடைய பணி. அப்ப உயிர் எடுக்கிறதுக்கு உங்கள் இறைவனுடைய உத்தரவுக்கு பணியுங்கள்டா ஒரு நபி என்ன செஞ்சிருக்கணும், அவகாசம் வழங்கப்படுதுன்னு ஒரு சொல்றாரு. அவகாசம்லாம் எப்ப வழங்கப்படும் தெரியுமா, அவர்களுக்கு முன்னாடியே வழங்கப்படும். உயிர் எடுக்கக்கூடிய அந்த நேரம் விட்டால் ஒரு வினாடி முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தெளிவான தீர்ப்பு.
யாருடைய விதியை பொறுத்த அளவுக்கு அவகாசம்லாம் சும்மா எல்லாம் சொல்றதான் நபிமார்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படுதுண்டு. ஆனா நபிமார்களும் அவகாசத்தை அவங்க எடுத்துக்கொண்டு நான் 1000 வருஷம் வாழ்ந்துருவேன், நான் 1,00,000 வருஷம் வாழ போறேன் அப்படின்னு அவகாசம் எடுத்துக்கொள்வார்கள். அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையில வந்து ஒரு யாருக்கு மரணம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டதோ, எந்த வினாடியில மரணிக்க வேண்டும் என்று விதி எழுதப்பட்டு விட்டதோ அந்த வினாடியில மரணித்தே தீர்வார்கள். அதற்கு முன்னாடி அவர்களுக்கு வந்து என்ன செய்யும், ஒரு ஆலோசனை உபதேசம் மாதிரி கேட்கப்படும். ஆனா எந்த ஒரு நபியும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த அல்லாஹ்வுடைய விதிக்கு மாற்றமாக பேச மாட்டார்கள். இது யதார்த்தமான ஒரு விஷயம். ரெண்டாவது, வானவர் வந்து சொல்லக்கூடிய விஷயமே உங்களுக்கு இறைவன் உங்கள் உயிரை கைப்பற்ற சொல்லியிருக்கிறான், நீங்க உங்கள் இறைவனுடைய அந்த இது வந்து எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க. இதுதான் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு. நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு என்னன்னா, நம்மள்ட்ட எல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்க இறைவன் உயிரை கைப்பற்ற சொல்லியிருக்கான், உங்க உயிரை தந்திருக்கான், நம்மள்ட்ட வந்து கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியவும் செய்யாது. வானவரை பார்ப்போம். அந்த மரணிக்கக்கூடியவர்கள் வந்து என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் வானவர்களை பார்ப்பாங்க, உயிரை கைப்பற்றுறது அவர்களுக்கு தெரியும். நம்ம வெளியில இருந்து பார்க்கக்கூடிய யாருக்கும் தெரியாது. ஆனா இங்க உத்தரவு என்ன கொடுக்கப்படுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குல் மௌத் வந்து என்ன உத்தரவு கொடுக்குறாங்கன்னா, உங்கள் இறைவன் உயிரை கைப்பற்ற சொல்லி என்ன அனுப்பியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு பணியுங்கள் என்று சொன்னாங்க. சொன்ன உடனே தான் ஓங்கி அறைய விடுறாரு மூசா. அப்படி வருது இதுல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து இது என்ன கேரக்டர் ஆகுது. ரெண்டாவது வந்து இந்த மரணத்தை விரும்பாதவர் அப்படிங்கிற அந்த ஹதீஸ்ல எங்க இருக்குது, எல்லா ஹதீஸ்லயுமே வருது. வானவர் போய் திரும்ப போறாரு, வானவர் அடிச்சு கண்ணெல்லாம் பிரிங்க என்ன செய்யுது, வெளியே வந்த உடனே போறாரு. போய் வானவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன, அந்த ஹதீஸ்லேயே நம்ம என்ன செய்யிருக்கிறோம், அந்த கோடிட்டு காட்டியிருக்கிறோம், ஹைலைட் பண்ணி நம்ம என்ன செய்யிருக்கிறோம், காட்டியிருக்கிறோம். அவர் கண்ணை பறித்துட்டாரு. அப்போ வந்து வானவர் போய் அல்லாஹ்ட்ட போய் சொல்றாரு, மரணத்தை விரும்பாத ஒரு உன் அடியார் இடத்துல என்னை நீ அனுப்பி விட்டா, என்னை ஓங்கி அரைஞ்சு கண்ணை பிரித்து வெளியே தள்ளிட்டாரு, மரணத்தை விரும்பாதவர்கிட்ட போய் என்ன போய் அனுப்பியிருக்கிறாயா அப்படின்ட்டு நான் சொல்லலை, வானவர் தான் போய் சொன்னார்னு அதில் எழுதியிருக்குது. அந்த ஹதீஸ்ல அந்த நீங்க சொல்லக்கூடிய செய்தியில வானவர் போய் அல்லாஹ்ட்ட சொல்றாரு, இவர் மரணத்தை விரும்பல, மரணம்னா அவருக்கு என்னன்னு தெரியல, மரணத்தை விரும்பாத ஒரு மனிதர் இடத்துல என்ன போய் அனுப்பியிருக்கிறியே, இப்போ என்ன இந்த பாடுபடுத்திட்டாரு அப்படின்ற ஒன்று அல்லாஹ் என்ன செஞ்சானா, அப்படியா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் கண்ணை சரி பண்றேன், நீ மறுபடியும் போய் என்ன செய்ய, ஒரு மாட்டின் மேல ஒரு ஆட்டின் மேல எனது கையை வைக்க சொல்லு, அதுல வந்து எத்தனை ரோமங்கள் இருக்குதோ ஒரு ரோமத்துக்கு ஒரு ஆண்டு மேல இருக்கட்டும். அப்ப திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு, அதுக்கப்புறம் மௌத்து தான். இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளை நடந்திருக்குமா, இப்படி நடந்திருக்குமா, உத்தரவுக்கு பணியுங்கள் என்று சொன்னதுக்கு அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீறி இருப்பார்களா, மாறு செஞ்சிருப்பாங்களா? அப்ப இதை சிந்திக்க வேண்டாமா நீங்க? முஸ்லீம்ல தெளிவாக தானே வந்திருக்குது, இறைவனுடைய உத்தரவுக்கு பணியுங்கள் என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓங்கி யாரோ விட்டுருக்காங்க, கண்ணு பிரிங்கி வெளியே வந்திருக்குது. ஆனா வானவருடைய கேரக்டர் என்ன, கைப்பற்றிட்டு வாண்டா கைப்பற்றிட்டு போயிடுவாங்க, அதுதான் அவங்களுடைய வேலையா இருக்கு. இவரா சொல்றாரு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு, வானவர் சொன்னது மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அப்படியே அல்லாஹ் அனுப்புவான் வானவரை. வேற ஜிப்ரீல் வந்து சொன்னது ரசூலுல்லாஹ்க்கு புரியலைன்னு சொன்னா குர்ஆன் மேல சந்தேகம் வந்துருமே. வானவர்கள் சொல்லுவது வந்து நபிமார்களுக்கு புரியவில்லை என்றால் டோட்டலாவே சந்தேகம் வந்துருமே. உயிரை கைப்பற்றிருக்கு வந்திருக்கு வானவர் வந்து அவர் தெளிவு இல்லாம பேசுவார், அவரு தெளிவா சொல்லாம சொல்லுவார், உயிரை கைப்பற்ற வந்து சொல்லாம இருந்திருப்பாரு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்கு, ரெண்டு பேத்துக்குள்ள புரிந்து கொள்றதுல தவறா கோளாறு ஏற்பட்டிருக்குமா. என்ன கோளாறு ஏற்படும், வானவர்களுக்கும் தூதர்களுக்கும் இடையில என்ன கோளாறு இருக்கும், செய்தி அனுப்புறவன் அல்லாஹ், புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு அல்லாஹ் செய்தி அனுப்புவான். அப்ப அந்த அறிவோட கிடையாது இவருக்கு. பேசக்கூடியவர் என்ன செய்யறாரு, நம்மளை வந்து குறைத்து மதிப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறாரு ஒழிய அதுல உள்ள யதார்த்தம் என்ன, அதனுடைய உண்மை என்ன அப்படிங்கறது என்ன செய்யல அந்த சகோதரர் என்ன செய்யல விளங்கல. ரெண்டாவது தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யறாரு, மலக்குல் மௌத்து ஓங்கி அற விடுறாரு. ரெண்டாவது இந்த மனித உருவத்துல வானவர்கள் வருவான்னு சொல்றாங்களா இல்லையா, மனித உருவத்துல வானவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க மனித உருவத்துல வந்தாங்கன்னு இருக்குதா, மலக்குல் மௌத்து தான் வந்தான்னு இருக்குது. அவர் மனித உருவத்துல வந்தார் எந்த ஹதீஸ்ல இருக்குது, எந்த ஹதீஸ்ல அவர் மனித தோற்றத்துல வந்தாரு. சரி, மனித தோற்றத்துல வந்தா வானவர்னு தெரியாம வந்து நான் மலக்குல் மௌத்து வந்திருக்கிறேன், உங்கள் உயிரை கைப்பற்ற சொல்லி இருக்கிறான், அதுக்கு உங்களுடைய இறைவனுடைய உத்தரவுக்கு பணியுங்கள் சொன்னதுக்கு அப்புறம் ஓங்கி எப்படி அறைய முடியும். மனித வடிவத்துல வந்தாங்கன்னு எந்த ஹதீஸ்லயும் கிடையாது. மலக்குகளாக தான் என்ன செஞ்சிருக்காங்க, வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓங்கி அறைய விட்டுருக்கிறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு இந்த செய்தி என்ன செய்யுது, தெளிவாக சொல்லுது. மரணத்தை விரும்பாமல் இருந்திருக்கிறாரு, மரணம்னா என்னன்னு தெரியாம இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சொல்லக்கூடிய நேரத்துல அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒரு வருஷம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னதுக்கு அதுக்கப்புறம் என்ன நிலைமை, அதுக்கப்புறம் மௌத்து தான். அப்பனா இப்பயே நான் மௌத்தா போயிடுறேன். அப்ப மௌத்துனே தெரியாம தானே அவர் வளர்ந்துருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு, அப்படித்தான் இந்த செய்தி சொல்லுது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி இல்லை. அவங்க வந்து மிகச்சிறந்த ஒரு தூதராக இருந்தார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டளைக்கு முழுமையாக அடிபணியக்கூடிய கட்டுப்படக்கூடிய ஒரு தூதராக இருந்தார்கள். அல்லாஹ் இவர்களோட பேசி இருக்கிறான், கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, மூசாவோட அல்லாஹ் நேரடியாக பேசினான் அப்படியெல்லாம் செய்திகள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தூதராக, ஒரு மிகச்சிறந்த ஒரு சமுதாயத்தினுடைய தூதராக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து இப்படி மட்டம் தட்டக்கூடியது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேரக்டர் டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயமாக முன்கோபக்காரராக மற்ற மனிதர்களிடத்துல முன்கோபமாக இருந்தா பிரச்சனை கிடையாது, மலக்குமார்களிடத்துல அல்லாஹ் இடத்துல முன்கோபமா இருப்பாங்களா? ரெண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ரொம்ப வீரமான ஆளு தான். ஆனா எல்லா இடத்துலயும் அப்படி இல்லையே. வீரமான ஆளுண்டா ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கு இருந்தாங்க, தன் சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கா என்ன செய்ய, எதிரி சமுதாயத்தை சேர்ந்து ஓங்கி அற விட்டாரு, செத்து போயிட்டான். போல்டான ஆளு தான், அதோட பயந்து ஓடிட்டாங்கல்ல. இனிமே இங்க இருக்க முடியாது, இருந்தா நம்மளை கொண்டுவான்னு பயந்து தானே ஓடுனாங்க.
அதுக்கப்புறம் திரும்பி வரக்கூடிய வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொல்றான், நீ ஃபிரௌன்ட்ட போய் நீங்க சொல்லுங்க அப்படின்ற உடனே எனக்கு பயமா இருக்குது, என்னுடைய தூதர் என்னுடைய சகோதரர் ஹாரூனை அனுப்புங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாரு. எனக்கு பேச முடியாம இருக்குது, எனக்கு என்னுடைய பேச்சுல தெளிவு இல்லாம இருக்குது, என்னுடைய சகோதரையும் அனுப்புங்க, என்ன எதமா செஞ்சிருவான்னு நான் பயப்படுறோம் அப்படிலாம் கேட்கத்தானே செஞ்சாங்க. ரெண்டாவது கொலை செஞ்சிருவான்னு சொல்லக்குன்னு ஊரை காலி பண்ணி போத்தானே செஞ்சாங்க. அப்ப 2 கேரக்டர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருக்கிறது. ஆனா வானவர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி நடந்தார்கள் என்று சொல்லுவது சரியான செய்தியா? அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செஞ்சார்கள் என்று சொல்லுவது சரியான செய்தியா? இப்படி கன்னத்துல ஓங்கி அரைஞ்சதுக்கு அல்லாஹ் எந்த விதமான ரியாக்ஷனும் செய்யாமல் உடனே கண்ணை சரி பண்ணி மறுபடியும் போய் உயிரை கைப்பற்றிடுவாங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருப்பானா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பவமான சொன்னமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்புக்காக அவர்கள் பொறுத்திருக்காமல் காத்திருக்காமல் என்ன நடந்தது அல்லாஹ்ட்ட பேசாமல் அல்லாஹ் மேல கோவப்பட்டதற்கு அல்லாஹ் எவ்வளவு கடுமையான கோவப்பட்டான். அவர்களை வந்து மீன் வயிற்றுல சிறை வச்சான். அந்த சிறை வைத்து அந்த மீன் வயிற்றிலிருந்து லா இலாஹ இல்லா என்ற சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று நம்ம சொல்ல வச்சோம். அப்படி மட்டும் அவர் சொல்லவில்லை என்றால் வெட்ட வெளியில தூக்கி வீசியிருப்போம் அப்படின்னு நல்லா சொல்றானா இல்லையா? அப்ப அவ்வளவு கடுமையா அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல கை வைக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு எதிராக நடக்கக்கூடியவர்கள் விஷயத்துல நபிமார்கள் அப்படி நடக்க மாட்டாங்க, நடக்கக்கூடாது. அப்படி நடந்தா அல்லாஹ் இப்படி சாதாரணமா இருந்திருப்பானா? பரவாயில்ல, நீங்க கண்ணை சரி பண்ணிட்டு போங்க அப்படின்னு திருப்பி அனுப்பியிருப்பானல்ல. அப்ப இந்த விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த செய்தி சரியான செய்தி கிடையாது. இது ஏதோ ஒரு என்ன செய்யுது, ஒரு ராங் இருக்கிறது. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டளைக்கு மாறு செய்யல, அல்லாஹ்வுக்கு அடிபணிய மறுக்கல, எல்லா விதத்திலும் அடிபணிந்தாங்க. அவகாசம் கொடுக்கப்படுவதுனா அதெல்லாம் முன்னாடி உள்ள விஷயங்கள். அவங்கெல்லாம் அது வந்து மௌத்தா போறதுக்கு முன்னாடி உள்ள நேரங்களில் கொடுக்கப்படும் அவகாசம். அது வந்து உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் வந்து தொண்டைக்குழியில கையை வச்சுக்கிற நேரத்தில் உங்களுக்கு வாழ்றீங்களா வாழலையா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. கேட்காத என்ன சொல்லணும்? அப்படி கேட்டா கூட என்னங்க சொல்லணும்? வாழ்றோம்னு சொல்லணும், இல்லாட்டா மூத்தா போறோம்னு சொல்லணும். இதான் ஒன்று தான் சொல்லணும். ஓங்கி அரைஞ்சிருவார் அவரு. அப்படி அப்படி அல்லாஹ் நபிமார்களுக்கு அந்த இதை கொடுத்துருக்கிறானா? இந்த விஷயம் வந்து ராங்கான விஷயம் என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அந்த சகோதரர் என்ன செய்யணும், நம்ம போட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்களை என்ன செய்யணும், தெளிவாக படிக்கணும். ஹதீஸை படித்தா தானே உங்களுக்கு விளங்கும். அதில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் என்ன செய்யுது, மரணத்தை விரும்பாத ஒரு அடியார் இடத்துல என்ன நீ அனுப்பிவிட்டாய் என்று வானவர் தான் விளையாட சொல்றாரு, நம்மளா சொல்ல கிடையாது. அதே மாதிரி வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு பணியுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணியுங்கள் என்று சொல்லி வானவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓங்கி என்ன செய்யறாரு, அறைய விடுறாரு. இது முஸ்லீம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படியான அந்த செய்தி எப்படி வந்து குர்ஆனுக்கு வந்து அல்லாஹ்வுடைய அந்த வஹிக்கு, குர்ஆனுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு, அல்லாஹ்வுடைய பண்புக்கு, தூதர்களுக்கு, வானவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பணிகளுக்கு மாற்றமான இந்த செய்தி வருது. இது எப்படி சரியான செய்தியா இருக்கு? இந்த செய்தியை வச்சு நீங்க என்ன சொல்ல போறீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க நபிமார்கள் அப்படித்தான் இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வாங்க, அல்லாஹ் ஏவன பணியை வானவர்கள் வந்தாலும் செய்ய விட மாட்டாங்க, அடிச்சு மூஞ்சி முறை பேத்துருவாங்க அப்படின்னு சொல்ல போறீங்களா நீங்க? அப்ப நீங்க என்ன விளங்கி பேசுறீங்க? நீங்க தான் என்ன செய்ய, ஹதீஸ்களை படிக்காம நீங்க என்ன செய்ய, யாரோ சொன்னதை கேட்டு நீங்க என்ன செய்ய பேசி கொண்டிருக்கிறீங்க ஒழிய ஹதீஸ்ல தெளிவான வாசகங்கள், நீங்க சொல்லக்கூடிய செய்திகள்ல தெளிவான வாசகங்களை கொண்டுதான் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்தை விரும்பாமல் இருந்திருக்கிறார்கள், மரணம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்திருக்கிறார்கள், மௌத்தா போவோம் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற விஷயம் வருது. அது போக வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பணியுங்கள் என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓங்கி அறைய விட்டுருக்குறாங்க, கண்ணை பிதுக்கி இருக்கிறாங்க, அரைஞ்சு மூஞ்சி முறை உடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி என்ன செய்யுது, மூஞ்சி முறை நம்ம சொல்றது அதுல உள்ள வாசகம் என்ன, கண்ணை பேர்த்தி விட்டார்கள் என்ன அர்த்தம், கண்ணு வெளியே தள்ளிருச்சுன்னு அர்த்தம், பேர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அப்ப அப்படியான செய்திகள்லாம் என்ன செய்யுது, செய்தியில இருக்கிறது. அதனால இந்த ஆடியோவை என்ன செய்யுங்க, அந்த சகோதரருக்கு அனுப்புங்க, திறந்த மனதோட பாருங்க. புகாரில வந்திருக்குது, முஸ்லீம்ல வந்திருக்குன்ற நம்ம ஹதீஸ் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான 1-2 செய்திகள் மனிதர் என்ற அடிப்படையில் சில முன்ன பின்ன செய்திகள் வந்து முரண்பாடாக இருக்கிறது, அதை மறுக்க முடியலையே. புகாரிலேருந்து வருது, குரங்கு விபச்சாரம் செஞ்சு அதை போய் அடிச்சாங்கன்னு எழுதி வச்சிருக்காரு. குரங்குக்கு தண்டனை இருக்கா, விபச்சாரத்துக்கு தண்டனை இருக்குதா? அதை புகாரி மேம் எழுதி தான் வச்சிருக்காரு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அது ஹதீஸ்ல ஒத்துக்கிற மாட்டேறீங்க, ஹதீஸ் இல்லாதுன்னு எழுதி வச்சிருக்காரு அவரு. அதுல வந்துட்டா சரியான செய்தி தான் அப்படின்னா எப்படி ஏத்துக்கிறது? இந்த மாதிரியான சில செய்திகள் என்ன செய்யுது, இருக்கத்தான் செய்கிறது. அதனால இந்த செய்தி சரியான. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து வானவருடைய கன்னத்தில் அரைஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு படியுங்கள் என்று சொன்னதுக்கு அப்புறம் ஓங்கி ஒரு அறைய விட்டார் என்று வரக்கூடிய செய்தி வந்து சரியான செய்தி இல்லை அப்படிங்கிறது என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும்.